ஹாய் ப்ரோ, வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எம் தியாகராஜன் டைரக்ஷன்ல ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சு வெளியான படம் தான் மாநகர காவல். இந்த படத்துல விஜயகாந்த் சார், சுமா, எம்என் நம்பியாரு, நாசர், ஆனந்தராஜ், சர்மா, லட்சுமின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். 101வது இந்த படம் வெளியாச்சு. இதுக்கு முன்னாடி கேப்டன் பிரபாகரன் பயங்கர பிளாக் பஸ்டர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து மாநகர காவல் இந்த படத்துல வந்து அதே டெம்ப்ளேட்ல அந்த படம். அதுல வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து வீரபத்திரனை பிடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வருவாரு. இதுல வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பிரதம மந்திரிக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதம மந்திரியோட உயிரை காப்பாத்துறது தான் மாநகர காவல் படத்தோட முழு கதையும் கூட. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் வந்து ஆனந்தராஜ் தான் இந்த படத்தோட மெயினான ஒரு வில்லன் கேரக்டர். விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலா இது ஆனந்தராஜ் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ராபின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நடு ரோட்டுல வண்டியில வரும்போது கத்தி எடுத்து ஒருத்தரோட தலையை வெட்டுவார் தனியா. உண்மையிலே அந்த சீன்ல தான் படமே ஆரம்பிக்கும். அது போல இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா தியாகு இந்த படத்துல ஒரு அரசியல்வாதியா, அதை முழுமையான ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான் அதை அப்படியே ஸ்கிரீன் முன்னால் கொண்டு எழுதியிருப்பாரு. அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள் இப்ப நடக்கிற அரசியல்வாதிங்க பேசக்கூடிய வசனங்கள் மாதிரி அப்படி ஒரு தெள்ள தெளிவான ஒரு வசனங்கள். நானே குடிசை எரிப்பேன், அதை நானே அவங்களுக்கு தெரியாம கட்டி கொடுப்பேன், அது நானே அவங்களுக்கு உணவு போட்டு நான் வழங்குவேன், அவங்களுக்கு நானே தலைக்கு 5000 கொடுப்பேன், மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி குடிசை கட்டி கொடுத்து அவங்ககிட்டயே அனுதா போட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த காலத்து அரசியல்வாதிங்க அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. அதை தான் அவங்களுக்கு தோல் வச்சு காட்டிக்கிறாங்க. அது போல இன்னுமே அந்த காலத்து அரசியல்வாதிங்க மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே ஒரு ப்ராப்ளத்தை ஓப்பன் பண்ணிட்டு அது இவங்களே சொல்யூஷன் பண்ணி நாங்கள் தான் தீர்த்து வச்சோங்கிற மாதிரி ஒரு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல அரசியல்வாதிகள்லாம். அந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. அது போல் விஜயகாந்த் சார் வந்து ஏசிபி சுபாஷா வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஆனந்தராஜை பிடிக்கிறதுக்கு அவர் படுற கஷ்டங்கள் உண்மையிலே சொல்றேன். இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினை காப்பாற்றுற இடம் வந்து செம த்ரில்லிங்கான திக் பண்ணிமடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு த்ரில்லரான சீனாக இருக்கும் அந்த சீனு. அது குறிப்பாக அந்த கார் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து அந்த ஃபைட் ஆகட்டும், ஆனந்தராஜை வந்து உயிரோட பிடிச்சிட்டு கொண்டு போய் டெல்லி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிற இடமாகட்டும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸ் வேற போலீஸ் வந்து அவரோட ஆனந்தராஜோட ஆளுங்களே போலீஸ் கேரக்டரில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கேரக்டரான நாசர் வந்து எங்கே அந்த இதுன்னு கேட்கும்போது, வில்லன் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து டெல்லியிலிருந்து மீண்டும் அவனை பிடிக்கிறவரை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட, அதெல்லாம் உண்மையிலே சூப்பரான சீன்கள். இந்த படத்துல மாநகர காவல் அப்படிங்கிற படத்துல வந்து எனக்கு ரொம்ப பர்டிகுலரா பிடிச்ச சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாசருக்கும் விஜயகாந்த் சாருக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நாசர் வந்து கெட்டவர், அதாவது கெட்ட கேரக்டர் நினைச்சுக்குவாரு. ஆனா உண்மையிலே நாசர் வந்து நல்ல கேரக்டர், கௌதம் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் சார் சுபாஷ் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ராபின் அப்படின்னு 28 கொலைகள் செஞ்ச ராபின் அப்படின்னு சொல்ல கேரக்டர் வந்து ஆனந்தராஜ் நடிச்சிருப்பாரு. அது போல லட்சுமி வந்து இந்த படத்துல பிரதமரா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சர்மா, அவர் தான் வந்து லட்சுமிக்கு ஆப்போசிட்டா நின்று லட்சுமி கூடவே நின்று குளிபறிப்பாரு. அவர் ஒரு சர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அது போல இந்த படத்துல பொன்னம்பலம் சார் நடிச்சிருப்பாரு, ஃபைட்டிங் சீன்ல வருவாரு. அது போல இந்த படத்துல இருக்கிற காந்திமதி ஆகட்டும், சின்ன ஜெயந்தி ஆகட்டும், அப்புறம் வந்து செந்தில் ஒரு சீன்ல வந்து சின்ன ஜெயந்தி செந்திலும் ஒரு சீன்ல காமெடி பண்ற அந்த போன் பேசுற இடம், அந்த இடம் காமெடியா இருக்கும். அது போல வந்து இந்த படத்துல இருக்கிற ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் தெரி கொடுத்துருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா கிளைமேக்ஸ் ஃபைட் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா விஜயகாந்த் சாருக்கும் ஆனந்தராஜுக்கும் ஒரு ஃபைட் இருக்கும் இன்டர்வலுக்கு முன்னாடி. அந்த ஃபைட் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். அது போல இந்த படத்துல ரிஸ்க் எடுத்து நிறைய சீன்கள் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய 2 பாடல்கள், அதுவும் அந்த நதியோரம் இளம் காவியம் பாடும் அந்த பாடலாகட்டும், அடுத்து வந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அந்த 2 பாட்டாகட்டும், 2 பாட்டுக்குமே சந்தர்போஸ் அந்த அளவுக்கு செம்மையான ஒரு யூஸ் பம்பான ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அது குறிப்பா வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அந்த பாடல் வந்து எல்லா தனியார் பேருந்துகளிலும் கவர்மெண்ட் பேருந்துகளிலும் கேட்டிருப்போம். எல்லாருடைய செல்போன்லையும் கண்டிப்பா இந்த பாடல் இருந்தே இருக்கணும். ஏன்னா விஜயகாந்த் சாரினுடைய லீடான பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. எல்லா ஸ்டேஜ்கள்லையும் ஆர்கெஸ்ட்ராவிலும் நடன நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் கண்டிப்பா இடம்பெறும். வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை பாடல். விஜயகாந்தனுடைய கேரக்டர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து டியூப்பா வந்து ஸ்டேஜ்ல ஆடினாங்கன்னா வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை பாடல் வந்து ஆடாம போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது பிரபலமான பாட்டு. மியூசிக்கும் அது மாதிரி வேற லெவல் இருக்கும். நீங்க இன்னைக்கும் அந்த பாட்டு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு
மனதை மாசி அந்த ஒரு தாட்டம் போட வைக்கும் நம்மளுக்கு அந்த பாட்டை. அந்த பாட்டுக்கு குறிப்பாக விஜயகாந்த் சார் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அது போல இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாசர் வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்சிக்கிச்சு எனக்கு. ஏன்னா அவர் வந்து கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனி ட்ராக் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அவர் வந்து ஒரு மோசமான ஒரு பையன் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணோடனே அது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் அந்த தங்கச்சி செத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அது வர ட்விஸ்ட் இன்னும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமா அப்படிங்கிற கேரக்டர் இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமாக ஒன்றும் ஸ்பேஸ் இல்லைன்னா கூட இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா ஸ்கிரிப்டாக தான் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டான்ஸராகவே படத்தில் வருவாங்க. சினி ஜெயந்தி அவங்களும் வருவாங்க. அதனால ஓரளவுக்கு அது விஜயகாந்த் சாரோட இணையாக செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துலையும் கைரேனை அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துலையும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தலை, ஓரளவுக்கு சுமாராக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது போல் வந்து சர்மா அந்த கேரக்டர் வந்து நீட்டான கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி கேரக்டர் வந்து உண்மையிலே நல்லாவும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிஎம்மாக வருவாங்க, பிரதமராக வருவாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க உயிருக்கு தான் ஆபத்தாக இருக்கும். ஆனால் அவங்க உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் கூட அவங்க நம்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் நம்மளை கொல்ல சொல்கிறாங்களோ அவரே தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் விஜயகாந்த் சாரை உண்மையிலே ஒரு படிக்கு மேலே நம்பும். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகு வந்து உண்மையிலே இந்த காலத்து அரசியல் அப்படி உரிச்சு வச்சிருப்பாரு, நல்லா நடிச்சிருப்பாரு. அதுபோல் வந்து கூடவே இருக்கக்கூடிய விஜயகாந்த் சார் கூடவே இருந்து அவர் வழிநடத்தக்கூடிய முக்கியமான கமிஷனர் அப்படி கேரக்டர் வந்து எம்என் நம்பியார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவர் வந்து கமிஷனராக வருவார். அவர் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஆர்டர் போட மட்டும் போடுவார். ஆனால் ஏதோ ஒரு தப்புனா எங்கே விஜயகாந்த் போய் மாட்டிக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அப்பப்போ விஜயகாந்த் சாரை டர்ன் பண்ணிகிட்டே இருப்பார், டியூன் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் விஜயகாந்த் சாருக்கு சரியான கோபமாக இருக்கும் அவர் மேலே. ஆனால் இருந்தாலும் அவர் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் புரிஞ்சுக்குவார். இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராயின் தான். இந்த படம் வந்து ஜூன் 28ஆம் தேதி 91வது வருஷம் இந்த படம் வெளியாச்சு. அதுபோல தோழி ராகம் பாடுவா நீல பாடல், அந்த பாடல் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டினுடைய ஜெயசுதாசனோட வாய்ஸ் செமையாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு மெலோடியாக போட்டு நம்மளை வந்து காதுகளுக்கு இனிமையாக உண்மையிலே ஒரு 90s மெலோடி சாங் எப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு சந்தர்போஸ் அவர்கள் அந்த சாங்கை கொடுத்துருப்பாரு. அது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இந்த படத்தில் நடிச்சுக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் இருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் அந்த இவங்களுக்கு பிரதம மந்திரி லட்சுமிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் இருக்கும். அந்த சீன் உண்மையிலே நல்ல ஒரு கிரியேட் பண்ணி அவர் வந்து செம்ம கோபமும் உள்ள வருவார். வந்த உடனே உங்கள் கட்சிக்காரரை வந்து நான் கைது பண்ணணும், கைது பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க வந்து வெளியே வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உள்ளே கூப்பிட்டு இவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனில் விஜயகாந்த் பேசக்கூடிய வசனங்கள் உண்மையிலே அது ரொம்ப பரபரப்பாகவும் நல்ல ஒரு வசன கர்த்தா வந்து லியாகத் அலிகான் அவர் வந்து ஒரு முத்திரை மீண்டும் ஒரு பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்படியாகவும் இந்த படத்தில் வசனங்கள் இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஃபைட்டுமே தலைவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கேப்டனுக்கு இகர்னே கேப்டன் மட்டும்தான், அவரை தவிர வேற யாரால முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு காலை கீழே வச்சு எகிரி போய் பின்னாடி காலில் உதைப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் உண்மையிலே கேப்டனுக்கு மட்டும்தான் தகும், வேற யாரெல்லாம் அந்த நாள் முடியவே முடியாது. இது போல் கேப்டனுடைய படங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா கேப்டன் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை வந்து நாம் இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிடலாம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவரோட பிறந்தநாள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அவருடைய 100வது படம். இந்த படத்தை வந்து நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் கிடைக்கும். நாங்கள் 90 கிட்ஸ் எப்படி போய் தியேட்டரில் படம் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணமோ அது போல் நீங்கள் 2K கிட்ஸாக இருக்கிற நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்தெந்த இடத்துல கிளாப்ஸ் பண்ணியிருப்போம், நாங்கள் எந்த இடத்துல எக்ஸ்பர்ட் ஆகிருப்போம்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். கேப்டன் பிரபாகரனை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கும். நல்ல சூப்பரான கதையம்சம் கொண்ட படம். இதுக்கு மேலே என்ன சொல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெயினாக லைக் பண்ணி வைங்க. தேங்க்யூ, நன்றி.